அமைச்சர்கள் மட்டும் உள்ளே இருக்கிற சமயத்தில் பேசியிருக்காரு. இங்கே பாருங்கள், நல்லாட்சி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா யோசிக்காமல் மினிஸ்ட்ரி விட்டு தூக்கிடுவேன். 20 வருஷ பழக்கம், 25 வருஷ பழக்கம் அப்படின்லாம் நான் பார்ப்பேன்லாம் நினைக்காதீங்க. பதவி போயிடும். இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்குலாம் கிதக்குன்னு இருந்திருக்கும். அதை விட செங்கோட்டை அண்ணனுக்கு பக்குன்றது இருக்கும். இதுக்காயா இங்கே வந்து சேர்ந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே, பேசாமல் இதுக்கு நான் ஃபைனான்ஸில் இருந்திருக்கலாமே, யாரும் சம்பாதிக்கலான்ட்டு வருவாய்த்துறையை வாங்கிட்டு வந்தால் இப்படி எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொன்னால். இப்போது நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் என்றால் எவனாவது வீடியோ எடுத்து எங்கேயாவது சர்ச்சையாக ஊடகங்களில் செய்தி வந்துருச்சுன்னா நம்ம பதவிக்கு ஆபத்துன்ற அச்சம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இல்லை, ஆக்சுவலாக திமுக அதிமுக அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து லஞ்சம் எப்படி வாங்கணும், யார் மூலம் வாங்கணும்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ தாவேக்கால வாங்கலாம், நேராக கொடுங்க அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. ஜிபேல மாற்றி விடுங்கன்றது கொடுங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, ஒரு தரகர் 2-3 பேரை வச்சுருப்பாங்க. அது மூலமாக தான் வாங்குவாங்க. இவங்க புதுசு. இதையும் நேற்று சிஎம் வான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் பேரை சொல்லி எங்கேயாவது கை நீட்டினாங்கனாலும் நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ கீழே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கிறது உறுதி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இல்லையோ? எக்ஸ்பெரிமெண்ட் தான். எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பார்க்கலாம். 60 வருஷமாக இது மாதிரி பார்க்கலையே. இந்த டெக்கான் காணிக்கல் ஆர்டிக்கில் தான் எழுதியிருந்தார். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபாய் என்று தொடங்கிய லஞ்சம் இன்று கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து நின்று இருக்கிறது. ஸோ முதல் முறையாக அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. எவ்வளோ நாள் இது நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த நல்ல முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்போம். தினமலர்லாம் நேற்று வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? பேஜ் 1 போட்டு கொண்டாடுறாங்க சிஎம் இனிஷியேட்டிவை. ஸோ எவ்வளோ நாள் ஓடுதோ பார்க்கலாம். பாமரனும் சாமானிய மனிதனும் இதனால் நன்மை பெறுகிறானா இல்லையா? அவ்வளோதான் சார். சுத்தமாக இன்னும் முழுமையாக தாவேக அரசில் ஊழல் 1% கூட இருக்காமல் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி ஓடப்போகிறதுன்ட்டு நானும் சொல்லலை. அவங்களும் அதை சொல்ல மாட்டாங்க. குடும்பம் வரைக்கும் முயற்சி செய்வோமே, அதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறார். அவ்வளோதான். இந்த 2 மாதத்தில் நடக்கிறதுலாம் உனக்கு வியப்பா இல்லை? இல்லை, நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்காக எழும்பூரில் ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு நல்ல பணக்கார சொகுசு காரில் ஒருத்தர் வந்து இறங்கினார். வந்து இறங்கி நேராக வந்து கை கொடுத்தாரு. சார் ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்ஸ் சார், நல்லது நடந்திருக்கு சார். நான் பார்த்ததே இல்லை இந்தியாவில், என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்றது நான் சொல்கிறேன் சார். நான் வட தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் கல்லூரி வைத்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கல்லூரியில் பிஃபார்ம் மற்றும் டிஃபார்ம் கோர்சஸ் தொடங்கிறதுக்காக நான் கடந்த ஆட்சியில் பிப்ரவரி 2026 விண்ணப்பித்தேன். மாசு 2.5 கோடி ரூபாய் கேட்டார். கேட்கும்போது 1/2 கோடி தான் எனக்கு, 2 கோடி திராவிட மாப்பிள்ளை சாருக்கு. எனக்கு வர கட்டிங்லாம் பெரும்பாலும் மாப்பிள்ளை சாருக்கு தான் போகும். சரி சார், உங்களை நம்பி எப்படி சார் கொடுக்குறது? நீங்கள் எப்படி எலெக்ஷன் வரப்போகுது, 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அப்ரூவல் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்குள்ளே எங்களால் பண்ணி முடிச்சிட முடியும், அப்படியே இல்லைனாலும் அடுத்து நம்ம ஆட்சி தான். ஸோ நீங்கள் அந்த 2.5 கோடியை கொடுங்க என்று சொன்னபோது எனக்கு நம்பிக்கை இல்லை சார். 2.5 கோடி தூக்கி எப்படி இவங்களை நம்பி கொடுக்குறது? ஒரு வாரம் லேட் ஆச்சுன்னா கூட எலெக்ஷன் டேட் வந்துச்சுன்னா, எலெக்ஷன் வந்துச்சுப்பா அவ்வளோ தான், பட்டு துட்டை நாமத்தை போட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் சார். மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்தும் அதிகாரிகள் அவர்களாக என்னை அழைத்தார்கள். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் போய் பர்சியூ பண்ணல. சரி வரட்டும், பார்த்துக்கலாம், செட்டில் டவுன் ஆகட்டும், பார்த்துக்கலான்ட்டு நான் இருந்தேன். அவங்களா கூப்பிட்டாங்க. 10 பைசா வாங்காமல் அப்ரூவல் கிடச்சிச்சு சார் கோர்ஸுக்கு. இது மாதிரி பல கதைகளை நான் செல்லும் இடங்களிலெல்லாம் யாராவது ஒருவர் சொல்லுகிறார்கள், சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும். நேற்று ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை சந்தித்தேன். மாதம் எனக்கு 50 லட்ச ரூபா மிச்சன்றார். அமௌண்ட் யோசிச்சு பாரு, 50 லட்சம். ஸோ இதெல்லாம் நான் அன்றாடம் கேட்கக்கூடிய கதைகள். இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தால் சாத்தியமா இல்லையோ? இல்லை, வாய்ப்பு இல்லை. வேறு திமுக எந்த கட்சி வந்திருந்தாலும் சாத்தியம் இல்லை. இல்லை, திமுக 100 ரூபா அடிக்கிறாங்கன்னா ஒரு 80 ரூபா 70 ரூபா சந்திப்பாங்க திமுக. அப்புறம் இவங்களாம் சரிக்கு சமமாக கொடுத்தாங்களா இல்லையா? வாக்காளர்களுக்கு எந்த தொகுதியில் கொடுக்கல, எல்லா தொகுதியிலும் கொடுத்தாங்க. கரெக்டாக திமுக ஈக்குவலாக பணம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்துட போகிறோம், அடுத்து நம்ம ஆட்சி தான். அப்போ இவங்களும் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை எப்படி ரெக்கவரி பண்ணுவாங்க? இன்றைக்கெல்லாம் கடனில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். வந்துருந்தாங்கன்னா ரெக்கவரி பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ அப்படி இருக்கையில் ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது அல்லவா? இது எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற உங்களது சந்தேகம் என்னிடமும் இருக்கிறது. ஆனால் இந்த முதல் படியை ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கிறார். இந்த முதல் படியை வைக்கிறதுக்கே எங்கள் ஆளிலையே பாஸ். பொதுமக்கள் போயிட்டு இந்த ஸ்கூல் அப்ரூவலுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு மெட்ரிகுலேஷன் அப்ரூவல் கிடச்சிச்சுன்றான் ஒருத்தன், எனக்கு ரெனிவல் கிடச்சிருச்சுன்றான் ஒருத்தன், பிஃபார்ம் டிஃபார்ம் கோர்ஸு காசு செலவு பண்ணாமல் அப்ரூவல் ஆகிடுச்சுன்றான் ஒருத்தன், ரியல் எஸ்டேட்டுக்காரன் இப்படி சொல்கிறான். இந்த செய்தியை கேட்குறதுக்கு இனிமையாக இல்லை உங்களுக்கு?